நம்முடைய உடம்புல நோய்கள் ஏற்பட என்ன காரணம்? இன்றைய மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்புல நோய்கள் ஏற்பட மிக முக்கியமான காரணம் நம்ம உடம்புல கழிவுகள் வெளியே போகாமல் தங்கிறது. ஸோ நம்ம உடம்புல கழிவுகள் வெளியே போக என்ன செய்யலாம்? 2 வழி இருக்குது. ஒன்று, இயற்கை நமக்கு கொடுத்த கழிவு வெளியேற்றும் முறை. மலம் மூலமும் சிறுநீர் மூலமும் நம்ம உடல் கழிவுகள் வெளியே போவது. எப்படி பார்த்தாலும் அதுலேயும் சில நேரங்களில் பூச்சிக்கொல்லி மருந்து, சத்து இல்லாத உணவு, இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டோம்னா சில கழிவுகள் வெளியே போகாமல் உடம்புலேயே தங்கிடும். இன்னொரு முறை உடற்பயிற்சி. உடற்பயிற்சியின் மூலம் வேர்வையின் வழியாக நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றுறது. 3வது முறை ஒன்று இருக்குங்க. அது சித்தர்கள் நமக்கு வழங்கிய பக்க விளைவுகள் ஏற்படாத ஒரு முறை. இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியில், சுடு தண்ணியில், டீ குடிக்கிற சூட்டில் 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் கடுக்காய் பொடியை போட்டு அந்த தண்ணியை நைட்டு நம்ம குடித்தோம்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கலந்து குடித்தோம்னா, நம்ம அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்ட உணவில் தங்கின கசடு, கழிவு, உணவில் தங்குற டாக்ஸின், இது எல்லாமே தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாளில் மலத்தில் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுங்க. நம்ம குடலில் அதுக்கு முந்தின நாள் உணவால் ஏற்பட்ட ஒரு டாக்ஸின் கூட நம்ம சிறுகுடலையோ பெருகுடலையோ எங்கேயுமே தங்காது. கம்ப்ளீட்டாக டோட்டலாக வயிறை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. கடுக்காய்க்கு அந்த மருத்துவ குணம் இருக்குது. கடுக்காய் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குங்க. நன்றி.